இந்த குறிப்பிடத்தக்க முயற்சியில் எங்களுடன் சேருமாறு படுகாஸ் சமூகத்தின் அனைத்து உறுப்பினர்களையும் நாங்கள் அழைக்கிறோம். இந்தியா முழுவதும் உள்ள பல பட்டியல் பழங்குடி எஸ்டி சமூகங்களைப் போலவே நாமும் அதிருப்தி அடைந்துள்ளோம். இருப்பினும் இந்த நிலவும் சூழ்நிலையை நிராகரித்து ஒரு பாடத்திட்டத்தை வகுப்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். மிகவும் நம்பிக்கைக்குரிய எதிர்காலம். நமது எதிர்கால சந்ததியினரின் தலைவிதி நமது தற்போதைய செயல்களின் சமநிலையில் தொங்குகிறது. ஒரு படுகா சமூகமாக கூட்டு நடவடிக்கை மற்றும் ஒற்றுமையின் மூலம் எங்கள் சந்ததியினருக்கு பிரகாசமான நாளை நோக்கி ஒரு பாதையை செதுக்கும் சக்தி எங்களுக்கு உள்ளது. திருத்தப்பட்ட மற்றும் நிறுத்தப்பட்ட பதிப்பு இங்கே. இந்தியாவில் எஸ்டி சமூகங்கள் என்று அழைக்கப்படும் பழங்குடியினர் எதிர்கொள்ளும் சவால்களைப் பற்றி நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? நாட்டின் பழமையான குடிமக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் இந்த சமூகங்கள் தற்போது கவனிக்கப்படாமல் போகும் பல சிக்கல்களை எதிர்கொள்கின்றன. இடஒதுக்கீடு அல்லது அது இல்லாதது ஒரு குறிப்பிடத்தக்க தடையாகும். சேண்ட் சமூகங்கள் எதிர்கொள்ளும் முறையான ஓரங்கட்டல் மற்றும் பாகுபாடு அத்தியாவசிய ஆதாரங்கள், வாய்ப்புகள் மற்றும் சேவைகளுக்கான அணுகலை கட்டுப்படுத்துகிறது. சுகாதாரம், கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளுக்கான இந்த அணுகல் பற்றாக்குறையானது பாதகமான மற்றும் பற்றாக்குறையின் சுழற்சியை நிலைநிறுத்துகிறது. நிலப்பிரச்சினைகள் மற்றும் ஒரு முக்கிய கவலை. நில உரிமை மற்றும் ஆக்கிரமிப்பு தொடர்பான சர்ச்சைகள் இடம்பெயர்வு, வாழ்வாதார இழப்பு மற்றும் நில உரிமைகளுக்கான அங்கீகாரமின்மைக்கு வழிவகுத்தன. இந்த நிலைமை எஸ்டி சமூகங்களை பாதிப்படையச் செய்து அவர்களின் போராட்டங்களை மேலும் அதிகரிக்கிறது. பல எஸ்டி சமூகங்களுக்கு பொருளாதார பாதிப்பு என்பது கசப்பான உண்மை. பரவலான வறுமை, நிலையான வேலையின்மை மற்றும் நிதிச் சேவைகளுக்கான மட்டுப்படுத்தப்பட்ட அணுகல் ஆகியவை இந்த சவால்களை அதிகப்படுத்துகின்றன. அவர்களின் பொருட்களுக்கு சாத்தியமான சந்தைகள் இல்லாதது அவர்கள் செய்யக்கூடிய எந்தவொரு சமூக பொருளாதார முன்னேற்றத்தையும் தடுக்கிறது. சேண்ட் சமூகங்கள் எதிர்கொள்ளும் சுகாதார ஏற்றத்தாழ்வுகள் அப்பட்டமாக உள்ளன. ஊட்டச்சத்து குறைபாடு, தொற்று நோய்கள் மற்றும் தாய் மற்றும் குழந்தை இறப்பு விகிதங்கள் ஆகியவற்றின் உயர் விகிதங்கள் சுகாதார உள்கட்டமைப்பு குறைபாடு மற்றும் சுகாதார சேவைகளுக்கான குறைந்த அணுகல் காரணமாகும். பெரும்பாலான எஸ்டி நபர்களுக்கு கல்வி தடைகள் ஒரு உண்மையாகும். கலாச்சார மற்றும் மொழியியல் தடைகள், நிதி கட்டுப்பாடுகள் மற்றும் தரமான கல்விக்கான போதிய அணுகல் ஆகியவற்றால் தடுக்கப்படுகிறது. அவர்கள் பெரும்பாலும் குறைந்த கல்வி சாதனையுடன் போராடுகிறார்கள். சேண்ட் சமூகங்கள் எதிர்கொள்ளும் சமூக இழிவு மற்றும் பாரபட்சமான ஸ்டீரியோடைப்கள் பரவலாக உள்ளன. அவர்களின் கலாச்சாரம் மற்றும் அடையாளம் குறித்த எதிர்மறையான கருத்துக்கள் பாகுபாடு, விலக்கு மற்றும் மேலும் ஓரங்கட்டப்படுவதற்கு வழிவகுக்கும். தொழிலாளர் சுரண்டல், மனித கடத்தல் மற்றும் சுற்றுச்சூழல் சீர்கேடு உள்ளிட்ட சுரண்டலுக்கு சேண்ட் சமூகங்களும் பாதிக்கப்படக்கூடியவை. அவர்களின் ஓரங்கட்டப்பட்ட நிலை மற்றும் புதிய சட்ட பாதுகாப்புகள் சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நிலைநிறுத்துகின்றன. அரசியல் குறைவான பிரதிநிதித்துவம் மற்றொரு சவாலாக உள்ளது. வரையறுக்கப்பட்ட அரசியல் பிரதிநிதித்துவம் மற்றும் செல்வாக்கு எஸ்டி சமூகங்கள் தங்கள் உரிமைகள் மற்றும் நலன்களுக்காக திறம்பட வாதிடுவதற்கான திறனை தடுக்கிறது. சுருக்கமாக, இந்தியாவில் எஸ்டி சமூகங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் சமூக பொருளாதார மற்றும் அரசியல் அம்சங்களை உள்ளடக்கிய பன்முக மற்றும் சிக்கலானவை. இந்த சவால்களை எதிர்கொள்வதற்கு அவற்றின் ஓரங்கட்டலை நிலைநிறுத்தும் அடிப்படை காரணிகளை ஆராயும் விரிவான உத்திகளை கோருகிறது. ரமேஷ் கோஹனின் விஷன் நீலகிரி முன்முயற்சிகள் இந்த பிரச்சினைகளை நேரடியாக சமாளித்து குறிப்பிடத்தக்க சமூக பாதிப்பை மாற்றியமைத்து சமத்துவ ஒருங்கிணைப்பு மற்றும் நிலையான வளர்ச்சியை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளன. சேண்ட் நிலை மாற்றம் தொடர்பான முடிவுகளில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தை முன்முயற்சிகள் எடுத்துக்காட்டுகின்றன. சாத்தியமான விளைவுகளின் முழுமையான மதிப்பீட்டின் முக்கியத்துவத்தையும் நடைமுறையில் உள்ள சவால்களை பற்றிய ஆழமான புரிதலையும் வலியுறுத்துகிறது. இந்த சவால்களை புரிந்துகொள்வதன் மூலம் ஒவ்வொரு சமூகமும் செழித்து வளரும் சமத்துவமான மற்றும் உள்ளடக்கிய சமுதாயத்திற்கு நாம் அனைவரும் பங்களிக்க முடியும்.